ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து நேற்று ஒரு க்ளூ கொடுத்தாரு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அதை பற்றி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ டைட்டில் வின்னர் யார் அப்படின்றது ஒரு 5 பேருக்குள்ளே தான் ஆப்ஷனு. அதில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பட் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை டைட்டில் வின்னர் ஆக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு பேச்சாளர் எதுக்கு விஜய் டிவிக்கு அப்படி யோசிக்கிறப்ப இப்போ சௌந்தர்யா மாதிரியோ இல்லை பவித்ரா மாதிரியோ ஆனோன்னா ஒரு சீரியலுக்கோ இல்லை அடுத்தடுத்து அவங்க பண்ணக்கூடிய நிகழ்ச்சிக்கோ கண்டிப்பாக வந்து சௌந்தர்யா மாதிரி ஆட்கள், பவித்ரா மாதிரி ஆட்கள் யூஸ் பண்ணிக்கலாம், விஷால் மாதிரி ஆட்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முத்துக்கு ஒன்லி பேச்சு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசித்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க ஓட்டை பறிக்கிறதுக்கு, ஓட்டை சரிக்கிறதுக்கு வழக்கம் போல் விஜய் டிவி வந்து ஒருத்தனை ஃபேவர் பண்ணி இன்னொருத்தனை டவுன் பண்ணுவான் அப்படிங்கிறது அவனும் ஒரு கேம் ஆடிட்டு தான் இருப்பான். அந்த வரிசையில் இந்த வட்டம் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு எல்லாமே ட்ராக் ஓடுறாங்க. அதில் முத்து ட்ராக் மட்டும் கொஞ்சம் சேரும் சகதியமாக இருந்துச்சு. லைட்டாக சும்மா ஏதோ வலிக்கு விழுறோம், இல்லை ஏதோ ஒன்று நடக்குது, கால் ஸ்லிப் ஆகுது, அப்போ வந்து இதாயிடுவான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறானுங்க. சரியா? அடுத்து சௌந்தர்யா இந்த விளையாட்டை ஓடினாங்கல்ல கேஷ் பாக்ஸுக்கு, ஓடி திருப்பி வந்ததுக்கு இதுதான் அவன் முதல் படி, விளக்குப்படி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிக் பாஸ் வந்து பயங்கரமாக பாராட்டினார். ஆக்சுவலாக அவங்க ப்ரொமோக்காக தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நான் போயிட்டு சும்மா போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுவேன்ட்டு. அதுக்கடுத்து போய் பெட்டியை பார்த்தேன், ஷுவர் ஆகுது, அது இல்லை இது இல்லைன்னு ஓவர் கதை. பட் அப்படி இருந்தாலும் அவங்க ஓடி வந்ததுக்கு பிக் பாஸ் வந்து என்கரேஜ் பண்ணார். இந்த மாதிரி பல இடங்களில் சௌந்தர்யா நீங்கள் பண்ணது சூப்பராக இருந்தது, இனிமேல் நீங்கள் வந்து பண்ணுங்கள், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாஸ்க் தூக்கும் போதும் சரி சௌந்தர்யாவுக்கு வந்து பயங்கரமாக ஒரு புஷ் இருக்கும். பட் முத்துக்குமரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் வந்து டாஸ்க் ஆடி ஒரு பக்கம் வந்து பிக் பாஸ் சாரி பாஸ் பூரி பாஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த டைம் கூட வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து மதிக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் பேசவே இல்லை, டவுன் பண்ணிட்டே இருந்தார் முத்துக்குமரன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ நேற்று எபிசோட் என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்று எபிசோட் பேசுகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி காட்டின எல்லா இதுலேயும் வந்து இப்போது ஒரு மைக் பேசிகிட்டு இருக்காங்க, யார் டைட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது சௌந்தர்யா ஃபோக்கஸ் வைக்கிறது 2 தடவை வச்சாங்க. ஒரு வட்டம் தூங்கிட்டு இருக்கிறப்ப வச்சாங்க, ஒரு வட்டம் உட்காந்துட்டு இருக்கும்போது வச்சாங்க, வெளியே பேசிகிட்டு இருக்கும்போது. நேற்று 3வது தடவையாக டைட்டில் வின்னர் மணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்படியே ஜூம் ஆகிட்டே இருக்கும். ஜூம் ஆகிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ண உடனே சௌந்தர்யா அங்கே நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக தே ஆர் ட்ரைங் டு புஷ் சௌந்தர்யா அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்போ சௌந்தர்யா புஷ் பண்ண டைட்டில் கொடுத்துருவாங்களா விஜய் டிவி? மக்களுடைய வாக்குகளை வந்து மதிக்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அவங்க மக்களுடைய வாக்கை உடைப்பதற்காகத்தான் இந்த சில்மிச வேலைகள்லாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஓகேவா? ஆனால் மக்களுடைய வாக்கு பெருவாரியாக முத்துவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கன்ஃபார்மாக முத்து தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத எவனாலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, ஜாக்லின் வேறு நேற்று வெளியே போனது அப்படிங்கிறது அவங்களுடைய ஓட்ஸும் வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு டீசெண்டான பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து ரயானுக்கும் முத்துக்கும் மாற்றி போடுவானுங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அது மூலமாக ஒரு புஷ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கண்டிப்பாக இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ஈஸியாக முத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அன்லெஸ் இவனுங்க இன்னும் 2 நாளில் ஒரு வெங்காயம் பண்ண முடியாது. ஸோ முத்து தான் மேக்ஸிமம் இஸ் கோயிங் டு பி டைட்டில் வின்னர். ரன்னருக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் யாருமே டிசர்வ் கிடையாது உள்ளே இருக்கிறவனில். ஸோ யார் வந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா பவி வந்தாலும் ஓகே, சவுண்ட் வந்தாலும் ஓகே, விஷால் வந்தாலும் ஓகே, ரயான் வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ரயான் கூடுதலாக அந்த டிக்கெட் ஃபினாலே ஒரு எஃபர்ட் போட்டிருக்கான் அப்படின்றதுனால மேபி அவனை வேணால் கன்சிடரேஷன் கொண்டு வரலாம். அவ்வளோதான். முத்து ரயான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறதுல டைட்டில் வந்து முத்துக்கு, ரயான் வந்து ரன்னர் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டிஸ்கஷன் வேறு போச்சு. வெளியே உட்காந்து ரவீந்தர், ஃபேட்மேன் இருக்கார்ல, அவர், சுனிதா மற்றும் அன்ஷிதா சொல்கிறாங்க முத்துக்கு ஓட்டு பயங்கரமாக இருக்கணுன்னே. ரவீந்தர் வந்து வழக்கம் போல் அதெல்லாம் செமையாக இருக்கும், ஜாக்லின் வேறு சொல்லிட்டு போயிட்டா, ஸோ அவருக்கு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரவீந்தர் ஒரு அடி அடிக்கிறாரு. சுனிதா மாமா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ரியாலிட்டி ஷோவில் சொல்ல முடியாது. ஏன்னா தீபக் வெளியேறினதெல்லாம் நினைக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் கரெக்டு தான், நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ரவீந்தர் வந்து ஒரு சைடு போடுறாரு. சௌந்தர்யா எதுக்கு சும்மா இருந்துகிட்டே வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கங்கிறத முத்துக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கானோடனே அது வெளியே போய் பார்த்தா அது தெரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி சுனிதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். யார் டைட்டில்னா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.